சோ இந்த கைதட்டல்கள் வந்து நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் பண்ண தரமான சிறப்பான சம்பவம். துண்டக்கானோம் துணியக்கானோம் அப்படின்னு வந்து ஓடி போறதை வந்து படத்துல பார்த்துருப்போம். நிஜத்துல வந்து ஒரு அம்மாவை ஓட விட்டுருக்காரு நம்மளுடைய சேதுவண்ணா அவர்கள். கண்டிப்பா இப்படியான விடயங்கள் பல பேர் பண்ணணும். ஒரு செலிபிரிட்டி, ஒரு சாதாரண மக்கள் அப்படின்னு இல்லாம யாரா இருந்தாலும் சேதுவண்ணா இடத்துல அப்படி இருந்திருந்தா அப்படி ஒரு விடயம் பண்ணணும் என்ற மாதிரி தான் இப்போ ஒரு சரியான பாடம். சரி, அது என்ன விடயம் அவர் பண்ணார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று. சரியா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 9 தமிழ் போட்டியாளர்கள் பிக் பாஸ் சீசன் 9 தெலுங்கு என்னப்பா இப்படி பண்றீங்க? தெலுங்கு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி இந்தியால பிக் பாஸ் ஹிஸ்டரியை அப்படியே மாத்தி போட்டாங்க. இந்த வாட்டி அதை விட அதிகமா இன்னொரு மேல போய் வந்து தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு ப்ரோமோ வெளியிட்டு இருந்தாரு நாகார்ஜுனா சார் அவர்கள். சரி, அது என்ன அப்படின்றது. அடுத்தது வந்து பிக் பாஸ் மலையாளம். ஸோ இனிமேல் ஃபுல்லாவே பிக் பாஸ் சீசன் தான், அதை பற்றிய அப்டேட். சரியா? இந்த விடயங்கள் இந்த காணொலியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. ஸோ டாபிக்குள்ள போகும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிக் பாஸ் டாபிக் வந்து இப்போ கடந்த 2 நாட்களாக போட்டு கொண்டிருக்கோம். ஸோ அதற்கு முதல் வந்து வேற டாபிக்கை பற்றி பேசினது. அப்போ நம்மளுடைய சகோதரங்கள், நண்பர்கள், நண்பிகள் நம்ம சேனல்ல இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் மணி ப்ரோ, மார்க்கண்டு ப்ரோ, ஸோ இப்படியான சகோதரர்களோட கமெண்ட்டை திரும்ப பார்க்கக்குள்ள ஹாப்பியாக இருக்கு. ஸோ நீங்கள் இல்லாமல் நம்ம இல்லை, நம்மளோட வளர்ச்சி இல்லை. தொடர்ந்தும் நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு போட்டிக்கு நிறைய பேர் இருந்தாலும் என்னுடைய உண்மை இப்போ 5 வருஷம் நான் யாரை சப்போர்ட் பண்ணணும், முதலாவது நாளே வின்னர் யாருன்னு நம்ம சொல்லிடுவோம். அவங்க தான் 100வது நாள் டைட்டில் அடிச்சிருக்காங்க. பிக் பாஸாக இருக்கட்டும், நான் எந்த ஷோக்கு சப்போர்ட் ரிவ்யூ பண்ணுறனோ அதில் நம்ம சப்போர்ட் பண்ண நபர்கள் டைட்டில் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு காரணம் பிக் பாஸ் டைமில் நம்மளை பார்க்குற நீங்கள் தான். உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல கோடி. ஸோ இந்த வாட்டியும் உங்களுடைய சப்போர்ட் தேவை, தொடர்ந்து தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சீசன் 9 அவர் தான் அப்படி என்பது கிட்டத்தட்ட நம்ம போன வருஷமே சொல்லிட்டோம் சீசன் 8 டைமே. ஸோ இந்த வாட்டியும் அவர் தான் அப்படி என்பது இப்போ வரைக்கும். சரியா? சரி, அப்படி இருக்கக்குள்ள அவர் மீது ஒரு பழிய வந்து ஒரு பெண்ணா இல்ல அது ஐடியில ஆண்டு இருந்தாங்களான்னு தெரியல, ரம்யா மோகன் அப்படின்றவங்க வந்து ஒரு இதொன்று போடுறாங்க, ஹேஸ்டிங் கோச் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் வந்து போடுறாங்க. அப்ப அதுல வந்து நிறைய விடயங்கள் சேதுவண்ணா பத்தி சொல்றாங்க ட்விட்டர்ல. அது வந்து வைரல் ஆகுது, பல பேர் ஷேர் பண்றாங்க, சேதுவண்ணா பத்தி தப்பா எல்லாம் பேசுறாங்க. அப்ப அது வந்து சேதுவண்ணா அவர்களுடைய பார்வைக்கு போகுது. ஒரு டைம் வந்து இந்த போஸ்டர் போட்டவங்க கிட்ட, ரம்யா கிட்டே மக்கள் வந்து கேட்குறாங்க, சில மீடியா நண்பர்கள் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மாவா அதுக்குள்ள இருந்தது எந்த ஆளுன்னு தெரியாது. சரி, அந்த அம்மானே வச்சுக்குவோம். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க கிட்ட கேள்வி கேட்கறத விட இதை பண்ணவர்கிட்ட போய் கேள்வியை கேளுங்க அப்படி. விஜய் சேதுபதி அண்ணாவும் பார்த்தாரு சரி வராது, இந்த பூனைக்கு மணியை கட்டணும் அப்படின்ற மாதிரி சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டாரு. நடவடிக்கை நிறைய விடயங்கள் சட்டபூர்வமா என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டாங்க. இந்த தகவல் தெரிஞ்சோன்னா அந்த அம்மா டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போச்சு. ஃபர்ஸ்ட் போஸ்ட் இல்லாம போச்சு, அதுக்கப்புறம் ஐடி இல்லாம போச்சு. இப்போ அந்த அம்மாவோட சோசியல் மீடியா ட்விட்டர் மட்டும் இல்ல, பல வேற தளங்கள்லையும் அந்த அம்மா வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டு. சரியா? ஸோ அப்போ சமீபத்தில் சேதுவண்ணா அவர்களை இன்டர்வியூ எடுத்தார்கள். அப்போ ஒரு விடயம் சொல்லியிருந்தார், என்னன்னா இப்படித்தான் மக்கள் நடக்குது, எவனாவது நாயா பேயா கஷ்டப்பட்டு ரத்தம் வேர்வைய சிந்தி, சேதுவண்ணாவோட வளர்ச்சி எவ்வளோ பெரியது. புதுப்பேட்டை படத்துல தனுஷ் அண்ணா அவர்களுடைய படத்துல ஒரு ஃப்ரேம்ல ஒரு செகண்ட் ஒரு நிமிடமோ என்னவோ தான் வருவாரு. அவருக்கு பேசுறதுக்கு ஒரு சின்ன டைலாக் என்னதான் நினைக்கிறேன், அது இருக்கா அதுவும் இல்லையான்னு தெரியல. அங்க இருந்து இன்னைக்கு இங்க வந்திருக்காரு. ஷாருக் கான் சார்ல இருந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் வரைக்குமே ஸ்கிரீனை ஷேர் பண்ற அளவுக்கு அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு சேதுவண்ணா அவர்கள் வந்திருக்காங்க. ஆங்கில படத்திலும் நடிக்க போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவ்வளவு பெரிய வளர்ச்சி. எந்த விதமான பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் இல்ல, பண சப்போர்ட்டும் இல்ல, அரசியல் சப்போர்ட்டும் இல்ல, ஒரே ஒரு சப்போர்ட், தன்னம்பிக்கை, அவருடைய திறமை. அதை வச்சு அந்த மனுஷன் இன்னைக்கு இப்படி வந்தா இந்த சில கேவலமானதுகள் என்ன பண்ணும்னா, அடுத்தவனை டீஃப்ரேம் பண்ணி அடுத்தவனை பத்தி தப்பா சொல்லி
நம்ம வந்து முன்னுக்கு வந்துடுவோம் அப்படின்னு இந்த இன்னொன்று பண்ணிச்சுது இல்லை, இந்த வாட்டர்மெலன் ஏதோ ஒன்று, இந்த ஏதோ ஒரு பேர் ஒன்று டாக்டர்னு சொல்லிட்டு தெரியுது அது. அப்போ இவனுங்களுக்கெல்லாம் என்னன்னா உச்சத்தில் இருக்கிறவங்கள ஏதாவது நெகட்டிவிட்டியை பரப்பணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்களும் நம்மளோட பேர் வரும், வாய்ப்பு கிடைக்கும், டிவியில் வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலம் வரலாம்ன்றக்காக தான் இதை பண்ணுது. அப்போ இதை பல நட்சத்திரங்கள் கண்ணும் காணாமல் விட்டுட்டு போயிட்டாங்க. நாய் குறைக்குது அப்படின்னு போட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நமக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஏதாவது ஆக்ஷன் இவங்க எடுக்கலாமே அப்படின்னு. அங்கெல்லாம் நம்ம சேது அண்ணா வச்சாரே தரமான சம்பவம். சேதுவதி அண்ணா அவர்கள் பண்ணது போல இன்னும் பல நட்சத்திரங்கள் அவங்க மேல வர்ற அந்த ஃபேக்கான இது ஆதாரம் இல்லாம இந்த ஒருத்தர் மீசியை வச்சுட்டு இருப்பார்ல பைல்வானா அப்படின்றவர் இஷ்டத்துக்கு நடிகைகளை பற்றி கதையா விட்டு விடுவார். அந்த ஆளு மேல யாருமே சட்ட நடவடிக்கை எடுக்கலன்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள பல பேர் இப்படி முன் வந்து சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். அதை சேதுவண்ணா ஆரம்பித்து வச்சது சிறப்பான விடயம். இது நம்மளுடைய மக்கள் செல்வன் பற்றிய அப்டேட். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 9 தெலுங்கு நேற்று ஒரு ப்ரோமோ போட்டிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் நான் பிக் பாஸ் பார்க்க ஆரம்பிச்சது 2017. அதுக்கப்புறம் நம்ம தெலுங்கு மலையாளம் அப்படின்னு வந்து பார்க்க ஆரம்பித்தோம். எதுலையுமே பார்க்காத அளவுக்கு ஒரு ப்ரோமோ. ஸோ மக்கள்ல இருந்து நாங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வீடியோக்கள் உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஒரு மாதத்துக்கு முதல் ப்ரோமோ. நேற்று வந்த ப்ரோமோ என்னன்னா உங்களுடைய இந்த இப்படி ரெஸ்பான்ஸுக்கு நன்றி. ஸோ அப்போ இந்த வாட்டி இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிக் பாஸ் பிக்கெஸ்டாக இருக்கும், புதுசாக இருக்கும். அக்னி பர்ஷா, பிக் பாஸ் அக்னி பர்ஷா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ரோமோ போட்டிருக்காரு கமிங் சூன். அதில் நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் என்ன அப்படின்னா இந்த மக்கள்ல இருந்து போட்டியாளர்கள் எடுக்கக்குள்ள வந்த இது விண்ணப்பங்கள்ல ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 200 பேர் செலக்ட் ஆவாங்க. ரெண்டாவது லெவல் 200ல இருந்து 100 பேர் செலக்ட் ஆவாங்க கால் மூலம். 200ல இருந்து அந்த 100 பேருக்கு கால் போகும். அவங்களோட டீட்டெயில்ஸை வச்சு அவங்களுடைய வீடியோக்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா அதை அவங்களுடைய ஃபேன் பேஸை வச்சு திறமையை வச்சு அவங்களுக்கு கால் போகும் 200ல இருந்து 100 பேருக்கு. மூணாவது லெவல் வந்து பாத்தீங்கன்னா அந்த 100ல இருந்து 40 பேர் பிக் பாஸ் கமிட்டி அப்படியான நபர்கள்ட்ட இருந்து அவங்களோட பேசினதுக்கு அப்புறம் அந்த 100ல இருந்து 40 பேர் செலக்ட் ஆவாங்க. நாலாவது லெவல் என்னன்னா 40 லெவல்ல இருந்து 15 பேர் செலக்ட் ஆவாங்க. இது வந்து நேரடியா மீட் பண்ணி அவங்க கிட்ட கேள்விகள் சில இதுகள் எல்லாம் எடுத்து 40ல இருந்து 15 பேர். அஞ்சாவது லெவல் வந்து 15 மெம்பர்ஸ்ல இருந்து 4 அல்லது 3 பேர் செலக்ட் ஆவாங்க. இந்த செலக்ஷன்ல வந்து இதற்கு முதல் பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணவங்க, பிக் பாஸ் ரன்னரா வந்தவங்க, பிக் பாஸ் டாப் 3 வந்தவங்க, எக்ஸ் பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட்ஸ் இவங்களும் வந்து இருப்பாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முதல்ல இந்த அப்டேட்டை கொடுத்துருந்தோம். நம்மளுடைய நண்பர் ஆதி ரெட்டி அவர்கள் தெலுங்கு பிக் பாஸ் ரிவ்யூவர் அவங்களை வந்து கம்யூனிட்டியில் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு தகவல் என்னன்னா இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இதை வந்து மாசா மக்களுக்கு காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு. அதுல எந்த விதம் எவ்வளவு தூரம் உண்மை இருக்குன்னு தெரியல. அடுத்தது இதுக்கு இப்படி அந்த கொமனா மக்களிடமிருந்து செலக்ட் ஆகி வரவங்களுக்குன்னு தனி ஒரு சில எபிசோட்கள் பிக் பாஸ்க்கு முதல் காமிக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வாட் எவர் தெலுங்கு பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சீசனுக்கு போன போட்டியாளர்கள் அடுத்த சீசனுக்கு வர முடியாது அப்படி என்பதான் ரூல்ஸ். எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இப்ப தெலுங்குக்கு போனவங்க தமிழ்ல நடக்கிற சீசனுக்கு கூட வர முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனா அதை பிரேக் பண்ணது வந்து சீசன் 7 தெலுங்கு, சீசன் 8 தெலுங்கு. ஏன்னா சீசன் 7க்கு போன 7-6 போட்டியாளர்கள் சீசன் 7, சீசன் 3, சீசன் 2 இந்த பழைய சீசனுக்கு போன போட்டியாளர்கள் எல்லாம் கான்டெஸ்டன்டா வந்து சீசன் 8ல வந்து வந்திருந்தாங்க. அதுலயும் முக்கியமா கௌதம் அப்படின்றவர் சீசன் 7க்கு போனவர் டாப் 6 டாப் 7க்குள்ள வந்தார் சீசன் 7ல. சீசன் 8ல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் ரன்னர். பல பேர் சொல்றாங்க அவர் தான் வின்னரா வந்திருக்கணும் அப்படின்னு. சோ அப்படி அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணது தெலுங்கு பிக் பாஸ் நல்லாவும் இருந்தது, சூப்பராகவும் இருந்தது, பெரியது ஒரு சர்ப்ரைஸ். இப்போ வந்து அதை விட இன்னொரு ஸ்டெப் போய் வந்து இப்படி பண்றாங்க. தரமான செய்கை, நம்மளோட விருப்பம், நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ் வந்து அப்படி பண்ணணும் என்பதுதான் முக்கியமா என்னுடைய விருப்பம். பழைய போட்டியாளர்கள் முக்கியமா ஓவியா அன்பினிஷ்ட் பிசினஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஓவியா அவர்கள், பிரதீப் ஆண்டனி அவர்கள், மதுமிதா அவர்கள்,
ஸோ இவங்க எல்லாம் திரும்பி வந்தா நல்லா இருக்கும் அப்படி என்பதுதான். ஓவியா அவர்களுக்கு பழைய மாதிரி சப்போர்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, மதுமிதா அவர்களுக்கும் அப்படி சப்போர்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனா பிரதீப் ஆண்டனி அப்படின்றவர் கேமர், ஒன்ஸ் எ கேமர் ஆல்வேஸ் எ கேமர். அவர் ஆட்டத்தில் இறங்கிட்டாருன்னா அந்த ஃபார்மை திரும்ப எடுத்துருவாரு. மனுஷனை ஸ்கிரீன்ல பிக் பாஸுக்குள்ள பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபேன்ஸோட வைப்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ அவர் திரும்ப இதே மாதிரி பிக் பாஸ் தமிழ் டீமும் பழைய போட்டியாளர்கள் எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரதீப் ஆண்டனி என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ், வந்தா தாறுமாறா இருக்கும். ஸோ பாப்போம் நம்மளுடைய பிக் பாஸ் தமிழ் டீம் வந்து என்ன மாதிரி பண்றாங்க அப்படி என்பதை. சரியா? ஓகே, அடுத்தது மலையாள பிக் பாஸ் ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க போறாங்க. நேத்து தான் ஒரு நண்பர் வந்து கமெண்ட்ல போட்டிருந்தாரு, அதுக்கு முதல்ல நம்ம கவனிக்கல அந்த விடயத்தை. நல்லா இருக்கு. அதுல சில பேர் கேட்குறாங்க ஏன் மலையாள பிக் பாஸோட ப்ரொமோக்களுக்கு வந்து வியூ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா அங்க ரிவ்யூ பண்ற அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் அங்க நம்பர் 1 ரிவ்யூவர் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 1 அப்படின்றத விட அவங்களுக்கு தான் என்ன சொல்லலாம், எப்படி அப்படி சொல்ல வர்றேன்னா சேனல்ல வர்ற ப்ரோமோ வியூவை விட அவங்களோட ரிவ்யூக்கு வர வியூ வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்மளுடைய ஒப்பீனியன். ஸோ பட் ஏன் பிக் பாஸ் மலையாளம் ப்ரோமோக்கு வியூ கம்மியா இருக்கு அப்படின்னேக்குள்ள அவங்க ஒரு நாளைக்கு 20-25 வீடியோ போடுறாங்க. அதுலயும் மெயின் வீடியோ போட்டா பிரச்சனை இல்லை, ஷார்ட் வீடியோவும் போடுறாங்க, லைவும் அப்பப்போ போடுறாங்க. அப்போ அந்த அல்காரிதமே வந்து குழம்பிடும். அதுதான் மெயின் ரீசன். மற்றும்படி பிக் பாஸ் அன்னைக்குள்ள ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்காங்க, அந்த வைப்ஸ் வந்து குறையல. அது மோகன்லால் சாருக்குன்னே ஒரு தனி கூட்டம் இருக்கு, தனி படை இருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விடயம், ஆகஸ்ட் 3 பிக் பாஸ் மலையாளம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட் மக்களே, ஆகஸ்ட் 3 பிக் பாஸ் மலையாளம், செப்டம்பர் 7 பிக் பாஸ் தெலுங்கு, அக்டோபர் 5 அல்லது அக்டோபர் 12 நம்மளுடைய தமிழ் பிக் பாஸ். ஸோ ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் திருவிழா ஆரம்பம். சரிங்களா? நம்ம மலையாள பிக் பாஸோட இந்த திருவிழா ஆரம்பிக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.